Hi viewers and subscribers, welcome to RGV Ideas. இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்பவும் சுவையான வடை. வீட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வடைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 10லேருந்து 15 பல் பூண்டு, ஒரு 5 துண்டு இஞ்சி, அரை ஸ்பூன் சோம்பு, 4 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் ஊற வச்ச கடலைப்பருப்பு சேர்த்து ஒன்றுக்கு பாதியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இந்த பவுலில் சேர்த்துக்கோங்க. கட் பண்ண ஒரு பச்சை மிளகா, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் 1 கப், கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் டீப் ஃப்ரை தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கோங்க. பருப்பு வடைக்கு தயார் பண்ணி வச்சுருக்கிறத இந்த மாதிரி சின்ன உருண்டையாக பிடிச்சி உள்ளங்கையில் தட்டி எடுத்துக்கோங்க. இப்போது ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா வடை கோல்டன் ப்ரௌன் ஆனதும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் வியூவர்ஸ், ரொம்பவும் டேஸ்டான சூடான முறுமுறுன்னு பருப்பு வடை ரெடி. இந்த டைப் ஆஃப் டேஸ்ட்டில் வடை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.